சிஸ்டர் மைக் மட்டும் பின் பண்ணிடுறேன். ஹாய், நான் உங்கள் நேம் சொல்லிட்டீங்க. அந்தைய நாட்கள் படத்தோட ஹீரோயின் பேசுகிறேன். படம் வந்து என்ன நான் கேட்குறேன். ஹாய், நான் ஸ்ரீஸ்வேதா, அந்தைய நாட்கள் மூவியோட ஹீரோயின். மேம், இந்த கதை வந்து நரேட் பண்ணும்போது கேரக்டர் சொன்னார்ல, அப்படின்றப்போ அந்த ஒரு கேரக்டரில் எதனா ரெஃபரன்ஸ் போய் பார்த்தீங்களா, இல்லை அதை எப்படி அந்த இதை இல்லை, கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் பார்த்தோம். பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களே காட்டினாங்க. ஸோ இந்தந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த டாபிக் கேட்டோன்னே இது யாருமே ரியல் லைஃப்பில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதே கிடையாது, ஆக்டிங் வைஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ ரொம்ப புதுசாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதுக்கான ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ரி எல்லாமே காட்டினாங்க. அது பார்த்து தான் உள்ளே போனோம். அது சொல்லும் போது டைட்டில் சொல்லிட்டாங்க, படத்தோட டைட்டில் இல்லாமல். இல்லை, ஸ்டார்டிங்கில் டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணலை அவர். அதுக்கப்புறமும் நான் நிறையா இது இருக்கும் இல்லையா கரெக்ஷன் மூவியில். ஸோ லாஸ்ட்டில் வர 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 அப்படியே டைட்டில் ஃபிக்ஸ்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து சுத்தமான தமிழ் பொண்ணு, பையன் ஆந்திரா பையன், எப்படி வந்து அந்த கம்யூனிகேஷன் பண்ணி அதை பண்ணி அந்த ஏன்னா 2 பேர் தான் ட்ராவல் ஆகுது. ஆமாம், ஆக்சுவலாக ஃபர்ஸ்டே வந்துட்டு லைக் என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்லும் போது இப்படி தான் சொன்னேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு பண்ணிவிடுவாங்க எப்பவுமே, பட் இதில் அப்படியே தலைகீழாக வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா என் கூட இன்னும் 2-3 பேர்லாம் வச்சு லுக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. லாஸ்ட்டாக இவர் கரெக்டாக சூட் ஆனார் மூவிக்கு. ஸோ இவர் செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வந்து யாராவது நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தீங்களா, அவர் ஏதாவது டிப்ஸ் கொடுத்தாரா? டிப்ஸுங்கிறத விட லைக் நாங்கள் நடிக்கும் போதே லைக் அதை டெவலப் பண்ணுறதுக்காக நாங்கள் பேசிப்போம். இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்னா சும்மா எடுத்தோம் கொடுத்தோன்னு அது பண்ண முடியாது. ஸோ எப்படி நம்ம ஆக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரிலாம் டிஸ்கஷன் கண்டிப்பாக இருந்துச்சு. ஓகே, இப்போது அந்த கதை சொல்லி நீங்கள் 2 பேர் பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டீங்க. நீ நான் பர்ஃபார்மன்ஸ் பச்சா, நீ பர்ஃபார்மன்ஸ். அந்த போட்டியில் நேற்று வந்து எமோஷனல் அழுதுட்டீங்க. ஏன் அழுதிங்க? நேற்று வந்துருந்தீங்களே. ஓகே, ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ எமோஷ்னலாக கொண்டு போயிருக்கோன்னு. ஸோ கதை கேட்கும்போதே நான் பயங்கரமாக அழுதுட்டேன். ஸோ படம் பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் நம்ம என்ன டாபிக் எடுத்துருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். அது பார்க்கும்போது ரியல் லைஃப்பில் நம்ம எவ்வளோ பார்க்குறோம், ஒரிஜினலாக நடக்கிறதெல்லாம் நமக்கு அது உள்ளே போகும்போது ஆஸ் எ கேரக்டர் நான் நிலாவாக தான் அது பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப கனெக்ட் ஆகி அழுதுட்டேன். அது வந்து அறிவியலாக நிலாவாக தொடங்கி கடைசியில் போனால் அதுக்கு வேறு மாதிரி ஒரு இதை மாதிரி இருக்குது. அப்படின்றப்ப எந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் வந்து நல்லா நடிச்சிருக்கே வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களை கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல பாராட்டினாங்க சில ஆர்டிஸ்ட்டு. அந்த இடத்துல வந்து எமோஷனல் ஆகி அழுதுங்க. அது வந்து அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் அம்மா பார்க்கும்போது எங்கள் அம்மா அழுகவே மாட்டாங்க. ஷீ இஸ் வெரி போல்ட். ஆக்சுவலாக ரொம்ப போல்டான லேடி என்னோட அம்மா. அவங்க என்னை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்டாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் எமோஷன்ஸ் அப்படிங்கிறத விட ஆஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம் இதுக்குள்ளே வர்றதுக்கு. ப்ளஸ் அந்த ஃபைனலாக நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. நேற்று நீங்களும் பார்த்துருப்பீங்க, ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தார். விதாத் சார், தலைவர் சார், விஜய் சார், நிறையா பேர் வந்திருந்தாங்க. ரொம்பவுமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்க சொன்னது மெயின் இதுதான். இப்போ வர்றவங்களுக்கு வந்துட்டு அதுவும் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஹீரோயின்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கேரக்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கிறதுல நீங்கள் ரொம்ப லக்கின்னு சொன்னாங்க. ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் லைக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கேரக்டர் கிடச்சிருக்கு. அந்த டைட்டிலும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த டைட்டில் சொல்லவே முடியும். ரொம்ப ஒரு எப்பிக்கான ஒரு ஃபிலிம். உங்களுக்கே தெரியும், அது ஒரு எவர்கிரீன் கிளாசிக்கான படம். அந்த படத்தை நான் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், என்னோடய அம்மா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ படமாக நான் பார்க்கும்போது ரியலி இட் வாஸ் செம்ம படம். அண்ட் பாக்யராஜ் சாரோட டைட்டிலில் நடிக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து தான் வச்சுருக்கோம். டைட்டிலையும் கொடுத்துட்டு அவரும் வந்து நடிச்சிட்டாரு படத்தில். அது இன்னும் ஹாப்பி. பட் என் காம்பினேஷன் இல்லாதனால கொஞ்சம் சேடாக இருக்குது. பட் ஸ்டில் அவர் படத்தில் நடிச்சதே ரொம்ப பெரிய விஷயம். சரி, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஹீரோவே நாய் தான் அப்படின்றப்போ அந்த பெட்டை நீங்கள் வளர்க்குறேன்ட்டு என்ன தான் இருந்தாலும் இப்போ நம்ம மனுஷன் நமக்கு வந்து இவ்வளோ தெரிஞ்சும் அது கடிச்சதுக்கப்புறம் நம்மளும் மிருகமாக மாறுறோம். அப்படின்றப்போ அது வந்து விலங்கு தான். அது வந்து மாற்றவே முடியாது. அதுக்கு ஒரு மனநிலை மாறும்போது அதுவும் தவிர இருந்தது. அதை வச்சு வளர்க்குறீங்களே, அது மாதிரி எதனா கொஞ்சம் பயம் ஏற்படுச்சா நடிச்சதுக்கப்புறமா? அதான் சார் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக பயமாக இருந்தது. ஏன்னா லைட்டாக முன்னாடி எல்லாம் என்னோட டாகே என்னை கடிச்சிருக்கு. பெருசாக நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம், ஓகே. பட் அந்தளவுக்கு எங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா எங்கள் பெட்டு நாங்கள் எப்படி வளர்க்குறோன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் படத்தில் நடிச்சதுக்கப்புறம் லைட்டாக நெகம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா கூட ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுன்னு சொல்லிட்டு தான் போகிறது. அந்தளவுக்கு பயமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் எல்லாருமே நிஜமாவே.
இருக்குது அப்படின்றது ஒரு கேப்லான விஷயம் தான். ஆமாம்மா கண்டிப்பாக. இட்ஸ் லைக் பெட் லவர்ஸ் ஓகே, நானும் பெட் லவர் தான். பட் ஸ்டில் இருந்தாலுமே அதனால நிறையா பிரச்சனையும் இருக்குது. அது கண்ட்ரோல் பண்ணும் சார், அவ்வளோதான். இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் நம்மளாம் எஃபெக்ட் போட்டு அடித்தோம். ஸ்க்ரீனில் பார்த்து எங்களோட இது கேட்டதுக்கும் நான் பட்ட கஷ்டம்லாம் போச்சு அப்படின்னு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் எல்லாருமே சொல்லும்போது, எல்லாருமே வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீரியஸாகவே கேட்குறதுக்கு ஃபீமேல் ஆக்ட்ரஸாக நடிச்சதில் அவ்வளோ நம்மளை தனியாக வச்சு ஓகே நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.